அமெரிக்காவின் உலகளாவிய அந்த வரி விதிப்பு போர், வரி கொரோனா என்று கூறக்கூடிய அளவுக்கு உலக அளவில் வர்த்தகத்தை முடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் தங்க நகை வர்த்தகமானது பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இழப்பை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் மறுபுறம் தங்கத்தின் விலையும் மிக அதிகமாக புதிய உச்சத்தை எட்டும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் இந்த அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு, தங்கத்தின் புதிய உச்சம் தொடும் நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பாக நம்மிடையே கோல்டு குரு சாந்தகுமார் நம்மிடையே இணைந்திருக்கிறார். தங்கம் வைர நகைகள் வியாபாரத்தில் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள சாந்தகுமார், இந்த தங்க நகையின் வர்த்தகம் பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அதனால் விலை விகிதம் குறைய வேண்டும், ஆனால் கூடுகிறது. இதற்கு இந்த வர்த்தக முரணுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக அவரிடம் கேட்கலாம். கோல்டு குரு சாந்தகுமார் சார், அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவில் தங்கத்தின் விலை உயர்வதற்கும் தங்க நகை வர்த்தகம் வீழ்ச்சி அடைவதற்கும் என்ன காரணம் சார்? நம்மளுடைய முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு 45-50 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா கோல்டு ரேட் அப்படின்றது சென்னை மார்க்கெட்லையும் மும்பை மார்க்கெட்லையும் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்போ மாறி போய் இப்போ பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய லெவல் ஆயிடுச்சு. முதல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரேட் மட்டும்தான் கோல்டு ரேட் வந்துகிட்டு இருக்கும். அது எல்லாமே மாறி இப்போ ஒரு நாளைக்கு 2 முறை நம்ம வந்து ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். 2 முறை வருது. ஆனா ஒவ்வொரு நொடிக்குமே ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் உண்மை. இது வெளி உலகுக்கு தெரியாத ஒரு விஷயம். அங்க பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா இப்ப நீங்க முன் வச்சிருக்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு ரேட் ஏன் இந்த அளவுக்கு ஃபிளக்சுவேஷன், ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு, வர்த்தகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இது பார்த்தோம்னா கடந்த வருடம் கடைசியில குறிப்பா ட்ரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்த உடனே டிசம்பர் 15ஆம் தேதி வந்த உடனே பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அவர் வந்த உடனே உலகத்துல நான் வந்து அமைதியை நிலைநாட்டுவேன், போரெல்லாம் நிறுத்துவேன் அப்படின்னாரு. அதனுடைய எதிரொலியா பாத்தீங்கன்னா உடனே ஒரே நாள்ல 3000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சது. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அவர் பதவி ஏற்றாரு. பதவி ஏற்ற உடனே அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அவருடைய ஒரு அறிவிப்பு, அந்த அறிவிப்பு எப்படின்னா அவருடைய நாட்டு மக்களுக்கோ அவருக்கோ வேணா அது புத்திசாலித்தனமா இருக்கலாம், வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது கோமாளித்தனமான ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த அறிவிப்பு ஒவ்வொரு நாட்டின் மீதும் டாக்ஸ், இம்போர்ட் டியூட்டியை வந்து நான் வந்து அதிகப்படுத்துவேன் அப்படின்னு. சைனா மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30, 50, 75, 100, 150 அப்படியே ராக்கெட் வேகத்தில் அப்படியே போட்டு போனாங்க. சைனாவும் அதுக்கு பதிலடி கொடுத்த உடனே அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சாங்க. இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள், இது எல்லாமே ஒரு காரணம். தங்கத்தினுடைய மீதான விலை உயர்வு கொஞ்சம் கொஞ்சமா விலை உயர ஆரம்பிச்சுது. இப்போ அங்க கடிச்சு இங்க கடிச்சு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு லாஸ்ட்ல மனுஷனை கடிச்ச மாதிரி இந்தியா மேல இப்போ வந்துட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க 25%. அதுக்கப்புறம் நீங்க ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் சொல்லிட்டாங்க. அப்பமே தங்கத்தின் விலை கூடுனாங்க. இப்போ அதோட 50% போது இன்னும் 2 மடங்கு 25% பெனால்டி அப்படி போட்டு மொத்தம் 50% இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு எப்படின்னா நம்ம வந்து இந்த பிரிக்ஸ், ரஷ்யா, சைனா, இந்தியா, இந்த மாதிரி பிரிக்ஸ் அந்த ஒரு கூட்டமைப்பு வந்து முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை இந்த மாதிரி இது வரி வீச்சனால இப்போ கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம். இருந்தாலுமே இந்திய அரசாங்கம் இதுக்கு வந்து தலையிட்டு இது வந்து அதற்குண்டான பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. புறம் இருக்க சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து 9405, ஒரு சவரன் வந்து 75,240 என்று 75,000 தாண்டுகிறது. இந்த சூழல் உலகில் ஒரு அமைதியான ஒரு போர் சூழல் ஏற்பட்டாலும் தங்கத்தின் விலை உயர்கிறது, ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டாலும் அது தங்கத்தின் விலையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்லது ஒரு நாடு வரி விதித்தாலும் சர்வதேச அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுதும் இந்தியாவில் தங்கம் விலை கூடுகிறது. எப்போது பார்த்தாலும் தங்கம் விலை கூடிக்கொண்டே இருக்கிறதே தவிர ஏதாவது ஒரு காரணியாக தங்கம் விலை குறையுமா? அப்படி குறைவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா? இது ஏன் எந்த காரணம் வந்தாலும் தங்கத்தின் விலை மட்டும் உயர்ந்து கொண்டே செல்கிறது? கரெக்டான சரியான கேள்வி. ஒரு சாமானிய மக்களுக்கும் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி வந்து நீங்கள் கேட்டிருக்க ஒரு கேள்வி.
இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கோல்டு வந்து ஒரு யூனிவர்சல் கரன்சி, குளோபல் கரன்சி. அப்படின்றப்போ ஒவ்வொருத்தருமே வீட்டுக்குமே தங்கத்தினுடைய தேவைகளோ தங்கத்தினுடைய சேமிப்பு இன்றியமையாதது அப்படின்ற போல நாடுமே ஒவ்வொரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ கரன்சி தங்கம் இருக்கோ அவ்வளோ தங்கத்துக்கு நிகராக ரூபாய் அச்சடிக்கலாம் அப்படின்னு பொருளாதாரத்தை கொண்டு வரதே தங்கம் மட்டும்தான் நிலைநிறுத்துறது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து 10வது இடத்துல இருந்துகிட்டு இருந்தோம் ரொம்ப நாட்களாக, நீண்ட நாட்களாகவே தங்கம் கையிருப்பு வச்சிருக்க நாடுகளுடைய பட்டியலில் நாம் வந்து 720 டன் கைவசம் வச்சு 10வது இடத்துல இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சைனாவும் இந்தியாவும் தான் போட்டி போட்டு உலக நாடுகள்லேயே அதிகமாக தங்கத்தை கன்சியூம் பண்ணுற நாடு. அதுவும் முதலீடு வந்து அமெரிக்கா. அவங்க தங்க கையிருப்பு, நம்ம நகைகள் மட்டும் தான் அதிக பயன்பாடு. கையிருப்பு அவங்க வந்து 8320 டன் கைவசம் வச்சிருக்காங்க அமெரிக்கா. அடுத்தது ஜெர்மன், அப்புறம் இட்டாலி, ரஷ்யா, இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே கையிருப்பு வச்சிருக்காங்க. அந்த வரிசையில் 10வது இடத்துல இருந்த நாம நெதர்லாந்து தள்ளிட்டு 9வது இடத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் ஜப்பான் 8வது இடமும் நம்ம 9வது இடம் இருக்கப்போ ஜப்பான் 840 டன் கைவசம் வச்சிருந்தாங்க. அவங்களையும் நாம பீட் பண்ணி இன்னைக்கு பார்த்தோம்னா இன்றைய தேதிப்படி 870 டன்னுக்கு மேல நம்ம கிட்ட கைவசம் இருக்கு. நம்ம இப்ப 8வது இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு, ஏன்னா ஒரு வளரும் நாடா இருந்தா கண்டிப்பா தங்கம் இருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கைவசம் இருக்கோ அவ்வளோக்குள்ளோ அதனுடைய ஸ்திரத்தன்மை வெளிப்படும். ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8320 டன்ன்றது கடந்த 10 வருஷமாவே அவங்க வச்சிருக்கிறது. ஆனா இந்திய அரசாங்கம் அப்படி இல்லை. 600, 700, 750, 800, இன்னைக்கு 870 டன்னுக்கு மேல நம்ம கைவசம் இருக்கு. சைனாவும் அதே மாதிரி உயர்த்திக்கிட்டே இருக்கு. இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவல். இது இல்லாம நம்மளுடைய இல்லத்தரசிகள் மக்கள் கிட்ட இது வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கிறது 25,000. 820 ரிசர்வ் பேங்க். அமெரிக்கா 8000 அந்த சென்ட்ரல் ரிசர்வ் வச்சிருக்கிறது நகைகள். சென்ட்ரல் ரிசர்வ். ஆமா சென்ட்ரல் ரிசர்வ் அதிகாரப்பூர்வமான கையில இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட இருக்கிறது 25,000க்கும் மேல டன் இருக்கு. இது வந்து எவ்வளவு இருக்குன்னா வேர்ல்டுலயே, உலகத்திலேயே எவ்வளவு கையிருப்பு தங்கம் அப்படின்னு சொன்னா 1,95,000 டன் தங்கம் கையிருக்கு உலகத்திலேயே. அதுல ஆமா ஆமா இந்தியாவில் அதுல ஒரு 11% நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு தங்கத்தினுடைய தேவை நாட்டுக்கும் தேவையா இருக்கு, வீட்டுக்கும் தேவையா இருக்கு. நீங்க கேட்ட ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, அமைதியான சூழலா இருந்தாலும் சரி, தங்கத்து மேலதான் ஏன் கண்ணு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு பக்கம் போர் பதற்ற சூழ்நிலை, அது இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸு, ரியல் எஸ்டேட், மற்ற வேலைவாய்ப்பு குறியீடு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா தங்கத்து பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வருது. நிறைய ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பங்கு சந்தையோட வீழ்ச்சி அடைஞ்சுன்னு வைங்களேன். அந்த இதுல குறிப்பா எதனால அப்படின்னா இந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவோம், பெரும் முதலீட்டாளர்கள். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஸ்பெகுலேஷன். ஏதாவது ஒண்ணு வித்து வாங்கணும், ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுடைய இது. அப்படின்றப்போ ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா உடனே கொண்டு வந்து தங்கத்துல போடுவாங்க. கச்சா எண்ணெய் அது விலை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சா தங்கத்துல போடுவாங்க. டாலருடைய மதிப்பு குறைஞ்சிடுச்சா உடனே தங்கத்துல போடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள். அது இல்லாம பேங்க்ல அவங்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வங்கி இருக்கு இல்லையா அமெரிக்கால, அதனுடைய வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே மறுபடியும் தங்கத்தில் கொண்டு போடுவாங்க. அதனால ஒரு அமைதியான சூழல் இருந்தாலும் கூட, போர் பதற்றம் இல்லாமல் அமைதியான சூழல் இருந்தாலும் கூட, இந்த மாதிரி பிசினஸ்லயோ பங்குச்சந்தையிலயோ ஒரு தாக்கம், ரியல் எஸ்டேட்லயோ ஒரு தாக்கம் வந்துச்சுன்னா உடனே தங்கத்தின் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாமே பல்வேறு காரணங்கள். தங்கம் வந்து விலை கூடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா 1920ஆம் வருஷம் ஒரு சவரன் நகை அப்படின்னா 8 கிராம் ஒரு சவரன் வெறும் 20 ரூபாய் 21 ரூபாய் தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி 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 ஒரு கரெக்டா 100 வருஷம் கழிச்சு 2020 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சவரன் மட்டும்
30,000 ரூபாயா வந்து அடைஞ்சது. அந்த 100 வருஷத்துல 20 ரூபாயிலிருந்து அப்படியே ராக்கெட் வேகத்தில் இப்படி தான் போச்சே தவிர எங்கேயுமே அதில் பாதாளத்துக்கு வரல. கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ ஒரு கிராம் வந்து 1200 ரூபா வரும், ஒரு சவரன் வந்து 9600 ரூபா வரும். வந்தவுடனே ஒரு 500 ரூபா 600 ரூபா, அதிகபட்சம் 1000 ரூபா குறைஞ்சி 8500 ரூபாய்க்கு மேலே குறையல. அந்த மாதிரி குறையும், திருப்பி அதை விட ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 1500 மடங்கு தங்கத்துல 1920ல் 100 வருஷம் முன்னாடி நான் கணக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு கணக்கு படி பார்த்தோம்னா 105 வருஷம். 1500 மடங்கு உயர்ந்து அந்த 100 வருஷத்திலேயே 30,000 ரூபா வந்துருச்சு. சரி, 30,000 ரூபா வந்துச்சு, அதோட நின்றுச்சா அப்படின்னா திரும்பவும் அப்படியே கிடுகிடுன்னு உயர்ந்து இன்னைக்கெல்லாம் கணக்கு படி பார்த்தோன்னா 3000 மடங்குக்கு மேலே போயிடுச்சு தங்கத்தினுடைய இதை. இன்னைக்கு 75,240 ரூபா ஒரு சவரன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இது இது இந்த மாதிரியே இருந்தா அடுத்த 100 வருஷத்துல தங்கத்தினுடைய விலை, நான் எப்பயுமே அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கூட பார்க்க மாட்டேன். ஏற்கனவே ஏறி வந்த அந்த 100 வருஷமும் இனி வரப்போகக்கூடிய ஒரு 100 வருஷமும் அப்படின்னு போனா அடுத்த 100 வருடம் கழிச்சு தங்கத்தினுடைய விலை, அப்போலாம் நம்ம இருக்கிற மாட்டோம் கண்டிப்பா. அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு அடுத்த 2வது 3வது தலைமுறை எல்லாம் வந்துருவாங்க. அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் ஒரு கிராம் ஒண்ணு 1 கோடி ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேஷியோ போயிட்டு இருந்தா. ஒரு கிராம் வேற 1 கோடி ரூபாய் ஒரு கிராம் 100 வருஷத்துல கண்டிப்பா அடுத்த 100 வருடங்கள்ல. நான் சொல்றது பேசிக் பிரைஸ், ரொம்ப அடிப்படையான விஷயத்தை வச்சு சொல்றேன். ஒரு ரிங் வாங்கினாலே 1 கோடி ரூபாய்க்கு மேல தான் வாங்க முடியும். ஆமா, அன்னைக்கு வந்து வருமானமும் கூடி போயிடும், வசதிகள் மாறி போயிடும், எல்லாமே மாறி போயிடும். ஆனா அதற்குள்ள ஏதாவது ஒரு மாற்று உலோகம் அப்படின்னு அந்த தங்கத்துக்கு மாற்று அப்படிங்கிறது வந்து அங்க கோல்டு குரு சாந்தகுமார் சார் நீங்க சொன்னதுபடி இது மன்னராட்சி காலத்திலும் முடியாட்சி காலத்திலும் இன்றைய யுக இந்த விஞ்ஞான யுகத்திலும் வந்து தொடர்ச்சியாக ஒரே ஒரு பொருளின் விலை மட்டும்தான் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது, அது தங்கமாக இருக்கிறது. தங்கத்துக்கு மாற்றாக முன்வைக்கப்பட்ட பிளாட்டினம் மற்றும் இந்த வைரம், மரகதம், ரத்தினம் உள்ளிட்ட கற்கள் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த தங்கத்தின் விலையில் மட்டும்தான் போர் வந்தாலும் மாறுகிறது, வரி விதித்தாலும் மாறுகிறது, முகூர்த்தம் பண்டிகை வந்தாலும் மாறுகிறது, சோக நிகழ்வு இன்ப நிகழ்வு எது வந்தாலும் மாறுகிறது. இந்த கற்கள், வைரக்கற்கள், இந்த மரகத கற்கள் இவற்றின் விலையெல்லாம் ஏன் பெரிய அளவுக்கு அது வந்து உயரவில்லை? இந்த பிளாட்டினத்தின் மதிப்பு இப்போ தங்கத்தின் மதிப்பை விட குறைந்ததற்கான காரணம் என்ன சார்? பிளாட்டினத்தோட மதிப்பு குறையல, மாறா தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்து போச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்மலாம் படிச்சிருப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் 500 ரூபா, 700 ரூபா, 1000 ரூபா அப்படி இருக்கும்போது பிளாட்டினத்தோடைய 1 கிராம் விலை வந்து 3000 ரூபா அப்படி இருந்தது. ஆனா பிளாட்டினம் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. 3000 4000 ரூபா, அப்படி 4400 ரூபா இன்றைய மதிப்பு அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா தங்கம் தான் படிப்படியா அப்படியே ஏறுமுகத்தை நோக்கி மட்டுமே போய் இன்னைக்கு 9405 ரூபா அப்படின்ற இலக்கை வந்திருக்கு. இதுக்கு வந்து அதுதான் சொன்னேன், இது வந்து மாற்று உலோகம்னு ஒன்று வரல. எளிதான முறையில் தங்கத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், ஒரு ஆபரணமாக செய்ய முடியும். பிளாட்டினத்தெல்லாம் ஒரு ஆபரணமாக செய்யறதுன்றது வந்து ரொம்ப டஃப். சாதாரண ஒரு நகை தயாரிப்பாளர், ஒரு ஆச்சாரி உட்காந்து பண்றாருன்னா தங்கத்தை பண்ணிடலாம், வெளியில பண்ணிடலாம். அவர் வந்து பிளாட்டினத்தை பண்ண முடியாது. அது மிஷினரியோட துணை கொண்டு தான் ஃபேக்டரியில தான் செய்ய முடியும் அந்த தங்கத்தை, அத பிளாட்டினத்தை. அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலை தான் இந்த தங்கத்தினுடைய இது வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தினுடைய எளிதில் கையாள முடியும். அதனுடைய உருகும் தன்மை அப்படின்னா 1064 டிகிரி செல்சியஸ், இதெல்லாமே ஒன்று. வேற எத்தனை 1000 வருஷம் வச்சிருந்தா கூட அதனுடைய நிறமும் குணமும் மாறாத ஒரு விஷயம்னா அது தங்கம் தான். ஏன்னா ஆமா விலை மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய நிலை ஆமா அதனுடைய நிலை மாறாது, அதனுடைய குணம் மாறாது, நிறம் மாறாது. இந்த பிளாட்டினம் வந்து தங்கத்தோட அதிகமான மதிப்புடையது, விலையுடையதுன்னு கூறினாங்க. அதை பீட் பண்ணி போனதே தெரியாம மும்மடங்கு அதிகமாயிட்டு. இப்போ பிளாட்டினம் வந்து 1 கிராம் 3000னா இது 9000 ரூபாய்க்குள்ள தங்கம் இருக்குது. எப்போ அது அந்த பீட் பண்ணி போனது சார்? ஆமா, அது பீட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு நம்ம கொரோனாக்கு முன்னாடியே பீட் ஆயிடுச்சு. கொரோனா அப்பதான் என்ன சொல்ல போனா, அப்பெல்லாம் கொரோனா அப்பெல்லாம் 35,000 ரூபா, ஒரு 36,000 ரூபா ஒரு சவரன் இருந்தது. அந்த மாதிரி நேரத்தோட அதுக்கப்புறம் விலை டபுள் ஆயிடுச்சு. 2020 2025
ஆமா தங்கத்தின் ஆமா 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 இன்னைக்கு 75,000 ரூபான்ற அளவுக்கு போயிடுச்சு. அது இன்னொரு இது வந்து வேற சொல்லுங்க சார். இன்னொரு முக்கியமானது, இந்த அமெரிக்க அரசு இந்த 50% வரி விதித்திருப்பதால் இந்த கோவை உள்ளிட்ட இடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8,500 கோடி ரூபாய் இந்த நகை வர்த்தகம் ஓராண்டுக்கே பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்கிருந்து நகைகள் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவில் அனுப்புறாங்களா? அங்கே யாருக்கு சார் அங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள நகைகளை விரும்புகிறாங்களா? அங்கே உள்ள இந்த ஏசியன் கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்காண்டு தான் அந்த நகை அங்கே போகுதா அமெரிக்கர்களுக்கு? ஆமா ஆமா ரெண்டு விஷயம் இருக்கு. நம்மளுடைய வேலைப்பாடு திறன்றது வந்து அங்கெல்லாம் அமெரிக்காலலாம் ஒன்லி 18 கேரட் ஜுவல்ஸ் மட்டும்தான். அதுவும் கூட இல்லாமல் விதவிதமா அவங்களாம் நகையெல்லாம் போடுறதே கிடையாதுங்க. அவங்க வந்து வெறும் ஒரு சிம்பிள் ரிங், வெட்டிங் ரிங் அப்படின்னா ஒரு டைமண்ட் பதிச்ச ஒரு மோதிரம் போடுவாங்க, ஒரு ஆமா ஒரு தின் செயின் போடுவாங்க, ஒரு ஸ்டட்டு ரொம்ப மெல்லிசா வெளியில தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்கும். அவ்வளவுதான் அவங்களுடைய அணிவிக்கும் திறன். ஆனா நம்ம இந்தியன்ஸ் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த தங்கத்தின் மீதுடைய கிரேஸ் கூடிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விதவிதமான அங்கே யாருமே இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் கிடையாது, செய்யறதுக்கு ஆளும் கிடையாது. அப்படியே செய்தாலும் அங்கே வந்து அதற்குடைய சேதாரம், அதாவது அதற்குண்டான செலவினங்கள், தயாரிப்பு செலவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கம்பேர் பண்ண பார்த்தா நம்ம ஆளுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நகைக்கடைகளில் சேதாரம் கணக்கு தான் புரியல, சேதாரம் அதிகம்னு. ஆனா அப்படி கிடையாது. உலகத்திலேயே குறைவா சேதாரம் வசூலிக்கப்படுற நாடுன்னா அது நம்ம இந்தியா தான் சொல்லலாம். ஏன்னா இங்கேதான் தயாரிக்கும் திறன் நிறைய இருக்கு, தயாரிப்பாளர்கள் நிறைய இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் வந்து தன்னுடைய திறமையை முழுதும் காட்டி விதவிதமான வகையில செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே அங்க வரவேற்பு அதிகம் இருக்கு. அதனாலதான் இங்க இருந்து நாம ஏற்றுமதி பண்றோம், அவங்களும் அங்க இறக்குமதி பண்ணி அங்க வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வருடம் ஒண்ணுக்கு $10 பில்லியன் வந்து நம்ம இங்க இருந்து அந்த அளவுக்கு ரூபாய் மதிப்புள்ளதை நம்ம ஏற்றுமதி பண்றோம். இந்த வரி விதிப்புனால 50% வரி விதிப்புனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கும் கூடிய ஒரு நிலைமை கூட, பரிதாப நிலைமை கூட வரும். ஆனா அதே சமயத்துல நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து இதற்கு உண்டான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம் அப்படின்றது எங்களுடைய நகை வணிகர்கள் சங்கத்தினுடைய வேண்டுகோள். இல்லை, நம்ம கோவையிலிருந்து இவ்வளோ பாதிப்பு, ஆனால் இந்த நகைகளுக்கான வரி விதிப்பால் நம்ம வேறு நாடுகளுக்கு இப்பொழுது இப்போ ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஒரு 10% வரி தான், மெக்சிகோவுக்கு 30% வரி தான், அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடுகளுக்கு. இந்த நாடுகளுக்கான இந்த மாற்று ஏற்றுமதி வாய்ப்பை அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இருக்குதா, இல்லை அமெரிக்காவை நம்பிதான் நமது தங்க நகை வணிகம் இருக்கிறதா சார்? இல்லை, அது எல்லாமே இனி மாறும். இனி நம்ம டைரக்டா அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாம மற்ற நாடுகளுக்கு, நீங்க சொன்ன மெக்சிகோ ஏற்கனவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாடுகளுக்குமே வந்து இந்தியாவில வந்து ஏற்றுமதி போய்கிட்டு இருக்கு, ஆபரணங்கள் எல்லாமே. அது எல்லாமே இந்த வழியா இப்போ போய் அவங்களுக்கு போயிட்டு அவங்க அங்க இருந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய நகைகளுக்கு என்றுமே மதிப்பு குறையாது, டிசைன்களுக்கு வரவேற்பு பெருகிட்டே தான் இருக்கும். அதனால ஒரு சின்ன ஜன்னல் மூடப்பட்டுச்சு அப்படின்னா பெரிய வாசல் திறக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் நம்ம நினைச்சு எடுத்துக்கிட்டு அடுத்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு. நீங்க சந்தகுமார் சார், நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அது ஒரு 7-8 மாதங்கள்ல 1 சவரன் நகை வந்து 1,00,000 எட்டுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த அமெரிக்க வரி விதிப்பால இந்த 75,000 இருந்து இது 1,00,000 எட்டுவதற்கான அந்த கால மாதங்கள் குறையுமா கூடுமா சார்? இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய திட்டங்களை பொறுத்து இருக்கு. இப்போ இதுக்கு வந்து இந்திய அரசாங்கம் தலையிட்டு இதற்கு ஒரு மும்முரம் காட்டி அந்த பிரிக்ஸ் உடைய வலுவா அந்த பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் ஏற்படும். அப்போ அந்த தங்கத்தினுடைய ரேட்டு மாறுறது வந்து ஏறுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் தடை பண்ணி வைக்கலாம். அது ஒரு விஷயம்தான் இருக்கு நம்ம கையில. அப்படி இல்லை அப்படின்னா இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆல்ரெடி சத்தியம் டிவி நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம், இந்த வருட கடைசியிலேயே 80,000 ரூபாயை வந்து எட்டும் அப்படின்றது. அது இந்த வருட கடைசின்றது கிடையாது, இன்னும் ஓரிரு மாதங்கள்லேயே, அதாவது இது ஆகஸ்ட்லயா செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே தீபாவளிக்கு உள்ளேயே கூட 80,000 ரூபாய் ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியா வந்துடும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரணம் வேணும்.
அது பாட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அது அப்பப்போ ஒரு காரணத்தை தேடுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். 2023க்கும் 24க்கும் அந்த ஒரு வருட வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2024 டிசம்பர் வரைக்கும் தங்கத்தினுடைய எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்னா 44% விலை உயர்ந்திருக்கு. 2023க்கும் 24க்கும். வெள்ளி எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னா 56% உயர்ந்திருக்கு. தங்கத்தை விட வெள்ளி கூடி ரேஷியோ வச்சு பார்த்து ஆமா ஆமா 12% அதுல வந்து அதுல அவ்வளவு முதலீடு பண்ண மாட்டேங்கிறாங்களே ஏன் சார்? வெள்ளியில தங்கத்துல இருக்கிற ஒரு ஆர்வம் வெள்ளியில ஆரம்பத்துல இருந்தே அது பெரிய அளவுல இல்ல. இதை விட அதிக முதலீட்டாளர்கள் அதிக அளவுல வெள்ளியில முதலீடு பண்றது இல்லையே. ஆமா ஆமா, அதாவது தங்கம் வந்து பிசிக்கலா பண்றவங்க கூட ஏன் தங்கத்துல வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னா மெயினா கருப்பு பணம் கொண்டு வந்து பதுக்கிறதுக்கு தங்கம் ஒரு வழி. ஒரு 1 கோடி ரூபாய் வந்து எடுத்துட்டு வந்து அதை நீங்க மறைச்சி வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெரிய சூட்கேஸ் ஒரு 3-4 சூட்கே 3ஆவது வேணும். அப்படி இருந்தால் தான் 1 கோடி ரூபாயை பதுக்கி வைக்க முடியும். ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தைனா இந்த செல்போன் அளவுக்கு இந்த திக்னஸ் அளவுக்கு இருந்தாலும் 1 கோடி ரூபாய் ஒரு பிஸ்கட் மாதிரி ஒரு பிஸ்கட் இன்னைக்கு அதனுடைய விலை 1 கோடியே 4 லட்சம் ரூபாய். அப்படின்றப்போ அந்த 3 பெரிய பையில வைக்கக்கூடிய பணத்தை ஒரே ஒரு மொபைல்ல அடைக்கிடலாம். 1 கோடி 4 லட்சத்தை மதிப்பு மதிப்பு அதுதான். ஸோ வெள்ளியை கூட நீங்க அப்படி கொடுக்க முடியாது. வெள்ளின்றப்போ இன்னைக்கு கணக்கு வச்சீங்கன்னா ஒரு 90 கிலோ வெள்ளி எடுக்கணும். 90 கிலோன்றப்போ அது வந்து எவ்வளவு பெரிய இடத்தை அடைக்கும்? குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெரிய இடத்தை அடைக்கும். 90 பார் எடுத்து அப்படியே எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த லெவலுக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு காரணம் இது பிசிக்கலாக வைக்கிறதுக்கு. பட்டு நம்ம வந்து மற்ற உலோகம் ஏன் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா கூட வெள்ளி ரேட்டு உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து முதலீடாக பார்க்கப்படுது, ஆபரணமாக பார்க்கப்படுது. ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளியுடைய பயன் அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் முதலீடு, 2வது ஆபரணம், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உட்டன்சில்ஸ் அதாவது பாத்திரங்கள், பூஜை பொருட்கள், அது மாதிரி இன்னைக்கு எல்லாமே சோஃபா, சேரு இது முதற்கொண்டு வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய தொட்டில போடுறாங்க, அது கூட வெள்ளி தொட்டில் செய்து போட ஆரம்பிக்கக்கூடிய பழக்கங்கள் இப்போ வர ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு பொருளாதாரமும் கூட மேலோங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு இப்போ கடந்த ஒரு 20 வருஷத்துல கோலோச்சி வர்றது, இனி வரக்கூடிய காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள், சோலார் பேனல், மொபைலு, லேப்டாப்பு, அப்புறம் ஏவுகணைகள், ராணுவத்துக்கு தேவையான பொருட்கள், இது எல்லாமே வெள்ளியோட பயன்பாடு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஆமா, அப்போ இனி வரும் காலங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சோலாரும் வெஹிக்கிளும் நிறைய தேவைப்படும். அதுக்கெல்லாமே நிறைய வெள்ளி பொருட்கள் தேவைப்படும். அதனால தான் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் பெருக பெருக வெள்ளியினுடைய ரேட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி வெள்ளியுடைய ரேட்டு 56% உயர்ந்தது இந்த வருடத்துல மட்டுமே. நான் போன வருஷத்துக்கு சொன்னேன், டிசம்பர் 2024 வரைக்கும் சொன்னேன். இப்போ 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு தங்கம் 1 கிராம் 7150 ரூபாயும் வெள்ளி 98 ரூபாயும் இருந்துச்சு. இன்னைக்கு நிலவரப்படி விலை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து அந்த இலக்கை போன வருஷம் இருந்த இலக்குக்கும் மேலே வந்துடுச்சு. அதாவது 31.5% இது வரைக்குமே நம்ம அச்சீவ் ஆயிடுச்சு. அந்த கோல்டு 9405 ரூபா அப்படின்றது 7180க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 31.5%. வெள்ளிக்கு பார்த்தோம்னா 98 ரூபாலேருந்து இன்னைக்கு 130 ரூபா ஒரு கிராம் வந்திருக்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா 33% அதனுடைய வளர்ச்சி பாதை போயிட்டு இருக்கு. இன்னும் 4 மாசம் இருக்கு. அந்த 4 மாசத்துல இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குமோ இன்னும் உயர்ந்துகிட்டே தான் போகும். அதனால தங்கத்துக்கு நிகராக அந்த வெள்ளியின் விலையும் உயர்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் கூறியது போல அந்த செல்போன் சைஸில் 1 கோடி ரூபாய் வச்சுக்கலாம். ஆனால் வெள்ளி ஒரு ரூம் ஃபுல்லாக வைக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளி அது போக மற்ற பொருள் ஆபரணங்கள் எல்லாம் அதில் பெரிய ஆர்வம் இல்லைங்க புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று முக்கியமான சந்தேகம் சார் என்னென்னா, இந்த 22 கேரட் 24 கேரட் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஏதோ 9 கேரட் தங்கம் அப்படின்னு இந்த விலை அதிகரிப்பதால் அது போன்ற நகைகளின் பயன்பாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? இந்த 22 கேரட் தங்கத்தை வாங்க முடியாதவங்க இந்த குறைந்த அளவு கேரட் தங்கத்தின் மூலமாக நகைகளை அதற்கு இணையாக அது செய்ய முடியுமா? அந்த நகைகளின் வடிவங்களை அதற்கு அந்த 9 கேரட் அல்லது ஒரு 15 கேரட் இது போன்ற இந்த
தங்க நகைகளின் அந்த தன்மையை தரத்தை குறைத்தையோ கூட்டியோ பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் அந்த 22 கேரட் 24 கேரட் என்றே இருக்கிறது சார்? கரெக்டான கேள்வி. இதில் பார்த்தோம்னா தாராளமாக செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் 1 by 1 பதில் சொல்லிடுறேன். தாராளமாக பண்ணலாம். 916 செய்கிற வேலைப்பாடுகளை விட 18 கேரட்லேயோ 14 கேரட்ல, ஏன் 9 கேரட்ல கூட அற்புதமாக வடிவமைக்கலாம். அதை வந்து கம்மியான எடையிலையும் வடிவமைக்கலாம். ஒரு 5 சவரன் கொண்டு ஒரு பெரிய ஆரம் செய்யணும் அப்படின்னா அதை வந்து 9 கேரட்ல பண்ணீங்கன்னு வைங்களேன், அதில் பாதி 20 கிராம்லேயே அதில் நல்லா பிரம்மாண்டம் கொண்டு வந்துடலாம். 20லேருந்து 24 கிராம்லேயே, அதாவது 2.5 பவுண்ட்லேருந்து 3 பவுண்ட்லேயே கூட கொண்டு வரலாம். ஆனால் அதில் எங்கே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்திய மக்கள் வந்து தங்கத்தின் மீது வந்து ஒரு ஆர்வம் என்னன்னா, அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, ஈர்ப்பு தன்மை. ஆமாம், இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க. ஒரு 3000 வருடமா நம்மளுடைய பாரம்பரியத்தில், ரத்தத்தில், உணர்வுல, எல்லாமே கலாச்சாரத்தில் ஊறி போயிடுச்சு. அப்போ வந்து ஈஜிப்து, மெசபடோமியா, சைனா, இந்தியா, இந்த கலாச்சாரத்தோடைய அப்போ இருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வந்து புழக்கத்தில் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து மன்னர்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலையும் இந்த மாதிரி டைம்ல தங்கத்திலேயும் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காலத்திலே தங்கத்தில் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது அப்படியே போய் தான் ஒரு காலத்தில் மன்னர்களும் பெரிய தனவந்தர்களும் மட்டுமே உபயோகிச்சுட்டு இருந்த அந்த தங்கம் இன்னைக்கு சாமானிய மக்கள் கையில் கூட தவழ்றக்கூடிய அளவுக்கு தங்கம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 3000 வருஷமா வராத மாற்றம் இனி ஒரு மாற்று உலோகத்தில் வருமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்னதான் சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் கூட அந்த இயற்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இயற்கை தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்கத்தை தன்னுடைய தரத்தை வேணா குறைச்சி விலையை குறைக்கலாம். எப்படி 22 கேரட் வந்து இன்னைக்கு 3405 ரூபாயும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா 18 கேரட்ன்றது 7775 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்போ 9 கேரட் வந்துச்சு அப்படின்னா 3800 ரூபா 3900 ரூபா வந்து நிற்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்களேன், நம்மளுடைய மக்கள் கிட்ட தங்கம்னாலே அந்த மஞ்சள் கலர், அந்த 22 கேரட் அதுதான் விரும்புறாங்க. ஆமா, அது யாரெல்லாம் இந்த 18 கேரட்டு 14 கேரட் 9 கேரட்டை விரும்புவாங்கன்னா அடுத்த ஜெனரேஷன். அவங்களுக்கு அந்த போர் அடிச்சு போச்சு அந்த எல்லோ மெட்டலை பார்த்து. அதனால அவங்க கொஞ்சம் ரோஸ் கோல்டு வேணும், ஒயிட் கோல்டு வேணும், எனக்கு அது எல்லோ கலர் இருக்கக்கூடாது, சோபராக இருக்கணும், மேட் ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த பக்கம் ஒரு 18 கேரட் 14 கேரட். பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் யாருமே அதை வந்து 18 கேரட்டையோ 14 கேரட்டையோ விரும்பி வாங்குறதே கிடையாது. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் ஒரு 32 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை மக்களுடைய உணர்வுகளை புரிய முடியுது. இன்னைக்கு கூட அந்த ஒவ்வொரு வீட்டினுடைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு இது மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கு, அந்த 18 கேரட் மேலே டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு. பட் பெரியவங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு 22 கேரட் மேலேயும் தான், இல்லாட்டி 24 கேரட் அது மேலேயும் தான் அவங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இருக்கு, உண்மையும் கூட. ஓகே சார், அதான் தங்கத்தில் குறை இருந்தாலும் அந்த தரத்தில் குறைவதை மக்கள் ஏற்பார்களா என்ற கேள்வியோடு நம்ம இந்த விவாத அரங்கை நிறைவு செய்து கொள்வோம். தங்கம் தொடர்பான பல்வேறு தகவல்களை எங்களுக்கு வரலாற்று ரீதியாக விளக்கியமைக்கு கோல்டு குரு சாந்தகுமார் சாருக்கு மிக்க நன்றி.